ஸோ இதுதான் நான் ஆரி ஒர்க் பண்ண போகிற டிசைன், போட் நெக் வித் திஸ் ட்ரெண்டிங் டிசைன். ஸோ ஏற்கனவே அவுட்லைன் கொடுத்துட்டேன், அவுட்லைன்ஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் நெட்டு வந்து அந்த நடுவில் டிசைனில் அட்டாச் பண்ணிவிட்டு பின் பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து ஜரி த்ரெட் வந்து சில்வரோ கோல்டு எடுக்கல, நானும் லாவெண்டர் ஷேடில் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே ஒன்றா அட்டாச் பண்ணிட்டு இதை வச்சு தான் நான் வந்து ஆரி ஒர்க் த்ரெட் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ ஆரி ஒர்க் வந்து டபுள் ஸ்டிச் அப்படியே போட்டுக்கலாம், ரெண்டும் ஒன்றா எடுத்து நீங்கள் இந்த அவுட்லைன் ஃபுல்லாக வந்து ஆரி ஸ்டிச் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த லைனிங்கை இந்த நெட் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு அது பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ நெட்டுக்குள்ளே ஒரு ஸ்டிச் போடுறோம், நெட் கட் பண்ணதுக்கப்புறம் அவுட்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அவுட்டர்லேயும் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து இந்த லாவெண்டர் பேர்ல் எடுத்துக்கிறேன். பேர்ல் வச்சு பக்கத்தில் ஃபுல்லாக நெக் லைன் ஃபுல்லாக பேர்ல் ஒர்க் கொடுத்துட்டு திருப்பி ஆரி ஸ்டிச் வந்து பார்டராக கொடுக்க போகிறேன். ஸோ பேர்ல் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அது பக்கத்தில் இன்னும் 2 ஸ்டிச் ஆரி போட்டிங்கன்னா பார்டர் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்க. ஸ்கேலில் வந்து அந்த கோடு இருக்குல்ல, அதை தான் நான் வந்து வித்தை மெஷர் பண்ணி நான் மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளவுஸில். ஸோ வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு சைடு மட்டும்தான் ப்ளவுஸில் இந்த ஒர்க் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சமிக்கி வச்சு தான் நான் வந்து ஆரி ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஆரி ஒர்க் ஒரு 4-5 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் சமிக்கி. ஸோ ஆரி ஒர்க் 4-5 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் சமிக்கி. ஸோ நெக்ஸ்ட் லைன் வரும்போது அந்த சமிக்கி வந்து இன்பிட்வீன் 2 சமிக்கிஸ் வரும்போது பார்த்து நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் ப்ளவுஸை வந்து இந்த சமிக்கி வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ எண்டிங் வந்து நான் நாட் போடாத என்ன பண்ணுறேன்னா அந்த கடைசி வரைக்கும் கொண்டு வந்து அப்படியே பேர்லில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிங்கன்னா நீங்கள் நாட் போடணுன்னு அவசியம் கிடையாது, இதுவே வந்து ஒரு நாட்டாக கன்சிடர் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் ஃப்ரண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அடிஷ்னலாக என்னென்ன இந்த ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஸ்லீவ்ஸ் அண்ட் நெக் பேட்டர்ன், ஃப்ரண்ட் நெக் பேட்டர்ன் பார்க்கலாம்.